நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு இந்த கைரேகை சாஸ்திரத்துல நம்ம வரிசையா பல பதிவுகள் போட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம சனிமேட்டின் ரகசியங்கள் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. ஆங்கிலத்தில் நம்ம சேட்டன் மவுண்டன் சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தலைப்பு. ஏன்னா இந்த பிறவியில நீங்க எதுக்காக அந்த பிறவியை எடுத்திருக்கிறீங்க அப்படின்ற தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். உங்களுடைய கடந்த கால நன்மை தீமைகளுக்கு ஏற்ப எடை போட்டு இந்த பிறவியை நீங்க எதுக்காக எடுத்திருக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியது அந்த சனிமேட்டை வச்சு நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் போறதே இந்த சனிமேடு என்பது எந்த இடத்துல கையில இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, நான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பதிவுல ரைட் ஹேண்ட் போடுறதுனால இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த பதிவுல கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் போட்டு நான் எடுத்திருக்கிறேன். பெண்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இடது கையை வச்சு நம்ம பலன்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஆண்களுக்கு ரைட் ஹேண்ட் வச்சு பார்க்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய கன்சல்டேஷன் எப்படி இருக்குன்னா, நான் ரெண்டு கையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கூடுதலாக லெஃப்ட் ஹேண்டோட ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆக்டிவ் ஹேண்ட் எது, அவங்க பாத்தீங்கன்னா எந்த ஹேண்ட்ல அதிகமா அவங்க எல்லா விஷயங்களும் பண்றாங்கன்றத நான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பேன். இருந்தாலும் நிறைய பேர் லெஃப்ட் ஹேண்டை போட்டு எனக்கு கொஞ்சம் பலன்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதனால இந்த லெஃப்ட் ஹேண்டை போட்டு இப்போ நான் இந்த சனிமேட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச போறேன். பொதுவாக இந்த சனிமேடு கையில எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நடுவரில் இருக்குல்ல, இந்த மிடில் ஃபிங்கர் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் பாத்தீங்கன்னா சனிமேடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்தெந்த மேட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல குருமேட்டுக்கும் சூரிய மேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் சனிமேடு. பொதுவாக இந்த சனிமேடை வச்சு பல விஷயங்கள் தீர்மானிக்கலாம். நீங்க செய்யக்கூடிய தொழில் எந்த வகையில இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்ல தடைகள் ஏற்படுமா, இல்ல பிரச்சனைகள் ஏற்படுமா, இல்ல நிலையான ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்பது உண்டா, அதே போல நீங்க செய்யக்கூடிய வேலையை பத்தியும் வருமானம் சார்ந்த என்னென்ன விஷயம் வருதோ சனிமேட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்க ஒரு கரெக்டான ஆளா இருப்பீங்களா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆளா இருப்பீங்களா, ஹார்ட் ஒர்க் பண்ண நபரா இருப்பீங்களா, ஒரு நீதி நெறி நியாயத்தை கடைபிடிக்கக்கூடிய நபரா இருப்பீங்களா, உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் என்பது எப்படி இருக்கும், இது போல பல விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியது சனிமேடு தான். அப்ப இப்படிப்பட்ட சனிமேட்டை நம்ம 3 விதமான கேட்டகரியா பிரிக்கலாம். அதாவது உச்சம் பெற்ற சனிமேடு, நீச்சம் பெற்ற சனிமேடு, அதே போல நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய சனிமேடு அப்படின்னு சொல்லி இந்த சனிமேட்டு பகுதியை பிரிக்கலாம். உச்சம் பெற்ற சனிமேடு எப்போதுமே நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இப்ப இந்த சனிமேடு இருக்குல்ல, நல்ல ஒரு சதைப்பற்றான அமைப்புகள்ல, ரொம்ப உப்பலா போயிடக்கூடாது, கொஞ்சம் சதைப்பற்றான ஒரு அமைப்புகள்ல இளஞ்சிவப்பாக இருக்கக்கூடிய நிறத்துல இந்த சனிமேடு இருக்கும் பட்சத்துல நல்ல உச்சம் பெற்ற சனிமேடு நம்ம எடுத்துக்கலாம். அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா பல விதமான யோக பலன்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும். கரெக்டான நபரா இருப்பாங்க. எந்த ஒரு குறுக்கு வழியில போய் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஏமாற்ற முடியாது, அவங்க ஏமாறவும் மாட்டாங்க. எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அவங்க கிட்ட மண்டியிடக்கூடிய சூழல்கள் நிலவும். இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். பல தொழில் செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க. நல்ல ஒரு கடினமான ஒரு உழைப்பாளியாக, அதாவது இந்த சனிமேடு நல்ல, ஏன்னா இதெல்லாம் நம்ம பல விதமான கைகள்ல, பிசினஸ்மேன் கைகள நம்மளோட கிளைண்ட் இருக்காங்க, அவங்க கைகளாம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சனிமேடு நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பலான அமைப்புகள் இருக்கும் பட்சத்துல பல தொழில் பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. கடினமான ஒரு உழைப்பாளியாக, ஸ்மார்ட் ஒர்க்கராகவும் இருப்பதற்கான சூழல் என்பது இருக்கும். அதுவே இந்த சனிமேடு நல்ல உச்சம் பெற்ற சனிமேடாக இருக்கும் பட்சத்துல நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமும், ஒரு மனபலத்தையும், ஒரு உடல் தேக பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். தீர்க்காயுள் பெற்ற ஒரு நபராக என்பது இருப்பாங்க. கடைசி காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உழைப்பாளியாக இருப்பதற்கான சூழல்கள் நிலவும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சோர்ந்து உட்கார மாட்டாங்க. சோர்ந்து விழுந்தாலும், ஒரு செட்பேக் ஏற்பட்டாலும் அதுல மீண்டு எழுந்து மறுபடியும் போராடக்கூடிய ஒரு மனப்போக்கம் என்பது இயற்கையாகவே அவங்களுக்கு என்பது இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு என்பது இந்த உச்சம் பெற்ற சனிமேடு என்று எடுத்துக்கலாம். இதுவே நீச்சம் பெற்ற சனிமேடு இதற்கு நேர்மாறான பலன்களை என்பது தரும். நீச்சம் பெற்ற சனிமேடுனா எப்படி இருக்கும்? வெளிர் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வெள்ளையா இருக்கும், ஒரு பிளாக்கிஷ் ஷேட் அமைப்புகள்ல கலர் மட்டும் அப்படி இருக்கும். இளஞ்சிவப்பாக இருக்கக்கூடியது நல்ல அமைப்பு. ஆனா ஒரு பிளாக்காவோ ஒரு வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் அல்லாத ஒரு அமைப்பு, ரொம்ப பள்ளமான அமைப்புல இருக்கும். சதை பெற்றே இருக்காது இந்த இடத்துல. சரிங்களா? நீங்க கையை இப்படி குவிச்சு பாத்தீங்கன்னா அந்த குருமேட்டுக்கும் சூரியமேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி இந்த சனிமேடு ரொம்ப உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. அந்த மேடே கொஞ்சம் சரிஞ்சு இருக்கும். இந்த குருமேட்டுக்கோ இல்ல சூரியமேட்டுக்கோ இந்த பக்கமோ இந்த மேடு கொஞ்சம் சரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும். அது பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்ற சனிமேடு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விதமான தடைகளையும் தாமதத்தையும் அவங்க லைஃப்ல சந்திக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கும். அவங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த விஷயம் ஈஸியா நடக்காது. அவங்க கீழே இருக்கிறவங்களாம் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போய் மேல்நிலை அடையக்கூடிய சூழல் என்பது இருக்கும். இவங்க எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கும். அந்த தேக்க நிலை சொல்லுவாங்கல்ல, அவரு தானே மந்தக்காரங்க. அப்ப மந்தத்தன்மை இயற்கையாகவே கொடுத்து விடுவார். லைஃபே கொஞ்சம் ஒரு போராட்டங்களை தாண்டி தான் ஒரு விஷயத்த என்பது அவங்க சாதிக்க வேண்டிய சூழல் என்பது நிலவும். உடல் சார்ந்த வகையில் நிறைய விதமான பிரச்சனைகளையோ உடல் ஆரோக்கிய சீர்கேடுகளையோ ஏற்படுத்தக்கூடிய சூழல் என்பது கொடுத்துரும். இந்த நீச்சம் பெற்ற சனிமேடு என்பது தேக பலம் என்பது இருக்காது, மன உறுதி என்பது இருக்காது. அப்படி நம்ம உச்சம் பெற்றதுக்கு ஆப்போசிட்டான ஒரு அமைப்பு என்பது எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இதுவே நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய சனிமேடுன்னு சொல்லும் பட்சத்துல
ரொம்ப உப்பலாவும் இருக்காது, ரொம்ப பள்ளமாவும் இருக்காது. ஒரு தட்டையான ஒரு அமைப்பு என்பது இருக்கும். அவங்க வெற்றி தோல்விகள் மாறி மாறி அவங்க லைஃப்ல நடப்பதற்கான சூழல் என்பது இருக்கும். ஒரு மனவேதனை கொண்ட நபராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களை நினைத்துக் கொண்டு அதிலே வந்து மனதை வந்து வேதனைப்பட்டிருப்பாங்க. இப்ப தற்சமயத்துக்கு வர மாட்டாங்க. ஒரு பிரசன்ட் லைஃபுக்கு வர மாட்டாங்க. ஃபியூச்சரை வந்து கணக்கு பண்ண மாட்டாங்க. பாஸ்ட்ல அவங்க நடந்த பிரச்சனைகள் நினைச்சு இதான் என் வாழ்க்கை, இதோட முடிஞ்சு போகுது, இதுக்கப்புறம் என்ன சாதிக்க போறேன் அப்படின்றது துன்பத்திலே இருப்பதற்கான சூழல்கள் வந்து நிலவி கொண்டிருக்கும். அதனால அது அது தட்டையான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது. ஆனா அதையும் மீறி ஒரு கட்டத்துல வந்துருவாங்க தட்டையான அமைப்புல. இதே பள்ளமான அமைப்புல இருந்ததுன்னா அதே துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு அவங்களால போக முடியாத சுச்சுவேஷன் வந்து இருக்கும். இது போல பிரச்சனைகள்லாம் கொடுத்துரும். இதுதான் 3 விதமான கேட்டகரியா பிரிக்கலாம். இதுல இந்த சனிமேட்ல எப்படிப்பட்ட ரேகைகள் இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய குறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து வளைகுறி இருந்தால் பிரச்சனை என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடம் இருக்குல்ல, இப்படி இருக்கும். இப்ப நான் பெருசா போடுறேன் பாருங்க. அது மைனிட்டா இருக்கும். நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பல கைகளை வந்து பார்த்த அனுபவம் இருக்கு. நம்ம பார்க்கும் போதே ஆன்லைன் கன்சல்டேஷன்ல கை அனுப்புவாங்க, பார்த்தாலே தெரிஞ்சு. வளைகுறிகள் இருந்ததுன்னா அவங்களோட தொழில் கூட்டாளி இருக்கிறாங்களே, ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ் பார்ட்னர் இவங்களை வந்து ஏமாற்றக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ஈஸியாவே கொடுத்துரும். அந்த ட்ராப்ல அந்த ஒரு வலையில வந்து ஈஸியா சிக்கிப்பாங்க அப்படின்றத குறியீடாக சொல்லக்கூடியது இந்த வளைகுறி அப்படின்ற அமைப்பு என்பது. அதே போல வேற என்னென்ன சின்ன இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கரும்புள்ளி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு கரும்புள்ளி இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்புள்ளி என்பது இருக்கு. ஒரு ஒயிட் புள்ளி இருந்துச்சுன்னா பாசிட்டிவான அமைப்பு. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம்லாம் அவங்க லைஃப்ல என்பது ஏற்பட்டோம். அது கரும்புள்ளி இருந்துச்சுன்னா நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. செட்பேக் ஏற்பட்டே இருக்கும் அவங்க லைஃப்ல. ஒவ்வொரு அடி எடுத்து ஜானியர்னா முழம் சறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது போன்ற அமைப்புகள் வந்து கொடுத்துக்கினே இருக்கும். கரும்புள்ளி இருந்தா உடல் சார்ந்த வகையில பிரச்சனைகளை கொடுக்கும். கை கால் மூட்டு வலி சார்ந்த பிரச்சனை, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது போல விஷயங்கள் வந்து ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள், இது நிறைய ப்ராப்ளம் எல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள். எனி டைம் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு உடல் நலம் சார்ந்த வகையில ஒண்ணு மாத்தி ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே. வீண் விரயங்கள் ஏற்படுறது, கால்கள்ல ஏதாவது சில பிரச்சனைகள், நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சுச்சுவேஷன் கொடுத்துரும். இது எல்லாமே கொடுத்துருவாரு. இந்த இடத்துல ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா, இல்ல ஒரு வட்டக்குறி இருந்தாலும் இதே போல திடீர் கண்டங்களை ஏற்படுத்தும். அவங்க வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா போகணும். இந்த வட்டக்குறி அமைப்புகள் இருந்துச்சுனாலோ, இல்ல வேற ஏதாவது கிராஸ் சிம்பிள் கூட இருக்கும், அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சனிமேட்ல இந்த கிராஸ் குறி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் குறி போல இப்படி இருக்கும், இப்படி கூட இருக்கும். மணி டாப் செக் பண்ணி பார்க்கணும். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வாகனம் சார்ந்த வகையில ரொம்ப கவனமாக போகணும். அடிக்கடி ஏதாவது ஆப்ரேஷன் பண்றது உடல் சார்ந்த வகையில இது போல பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கவனமாக இருக்கணும். இந்த குறிகள்லாம் இருக்கவே கூடாது. பர்டிகுலரா பிறை குறி கூட சில நேரத்தில் இருக்கும். அதுவும் நல்ல அமைப்பு இல்லை. இப்படி பிறை குறி போல ஒரு இந்த இடத்துல அதை பார்த்தாலே தெரியும், மைல்டா இருக்கும். ஒரு பிறைக்குறி போல இருக்கும். அந்த பிறைக்குறி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மந்தத்தன்மை, இந்த புணர்வு தோஷம் சொல்லுவாங்கல்ல, ஜோதிடத்துல புணர்வு தோஷம் சொல்லுவாங்க. லைஃப்ல தடைகள் தாமதம், ஒரு விஷயம் கிட்ட கிட்ட போய் அது வந்து கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லி அது போல சுச்சுவேஷன் கொடுக்கறதுக்கான சூழல்கள் என்பது நிலவும். இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான சிம்பிளும் எண்ணற்ற நெகட்டிவான சிம்பிள்லாம் இருக்கு. இன்னும் இந்த சனிமேட்ல வந்து பல கோடுகள் இருந்துச்சுன்னா, இந்த நேர்கோடுகள் இருக்குல்ல, இது போல வந்து பல கோடுகள் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் தரத்துக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் வந்து சாட்டன் ரிங் சொல்லுவாங்க, இப்படி சாட்டன் ரிங் இருக்கும். அதுவும் அந்த அளவுக்கு சில நேரங்கள் வந்து பாசிட்டிவான சிச்சுவேஷன் கொடுக்காது. இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நெகட்டிவான சிம்பிள். இதுவே பாசிட்டிவான சிம்பிள் அப்படி என்று எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல, அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரைடன்ட் சிம்பிள் வருது. இந்த இடத்துல ஒரு தனரேகை ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துல கங்கண ரேகையில நேரா போகுது. இந்த இடத்துல எதுவுமே நோட் பண்ணல, ஆயில் ரேகை, இருதய ரேகை, புத்தி ரேகை நோட் பண்ணல. காரணம் நான் இந்த இடத்துல சனிமேட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், அதனால அதை மட்டும் பார்த்தேங்க. இப்போ இந்த இடத்துல வந்து தனரேகை ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நடுவரில் நோக்கி போகக்கூடியது தனரேகை. அந்த இடத்துல ஒரு ட்ரைடன்ட் சிம்பிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பு. அவங்க லைஃப்ல உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம எடுத்துக்கலாம். இதுவே இந்த இடத்துல ஒரு ஃபிஷ் ஐனும் வருது. இப்போ இந்த இடத்துல தனரேகை ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபிஷ் ஷைன் என்பது இருக்கு. இந்த இடத்துல இது நல்லா பாசிட்டிவான ஒரு அமைப்பு. அது ஃபிஷ் ஷைன் போல தெரியும், பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல இப்படி இருக்கு, ஃபிஷ் ஷைன் போல இருக்கு. சில நேரத்தில் தனரேகையிலே அட்டாச் ஆகி இருக்கும், இல்ல தனிப்பட்ட முறையில இந்த இடத்துல இருக்கும். இது நல்ல பாசிட்டிவான அமைப்பு. லக் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும். அவங்க லைஃப்ல அவங்களை கைப்பிடித்து தூக்கி விடக்கூடிய நபர்கள் நிச்சயமாக, அவங்க கீழே விடும்போது தூக்கி விடக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. அதே போல வந்து ஸ்கொயர் சிம்பிளும் நல்ல அமைப்பு தான். இப்படி இருக்கும். ஸ்கொயர் சிம்பிளும் பாதுகாப்பை தரும். அதே போல முக்கோண சிம்பிள் இருந்தாலும்
நல்ல திறமைசாலியா இருப்பதற்கான சுச்சுவேஷன் கொடுத்து நல்ல ஒரு பெயர் புகழை ஏற்படுத்துவதற்கான சூழல் என்பது கொடுக்கும். அதே போல இந்த இடத்துல வந்து ட்ரைடன்ட் சிம்பிள் இருந்துச்சுன்னா அரசியலில் சாதிப்பதற்கான சூழல் என்பது உருவாகும். இந்த ட்ரைடன்ட் சிம்பிள் இந்த இடத்துல இருக்கும் கரெக்டா, அது மைனூட்டா பார்த்தா நமக்கு தெரியும். அரசியல சாதிப்பதற்கான சூழல் உண்டாகும். இது போல எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. சொல்லி கொண்டு போனா இந்த சனிமேட்டை பத்தி ஒரு நாள் பல நாள் வச்சு பேசலாம். அந்த அளவுக்கு வந்து புதைந்து இருக்கக்கூடிய அதெல்லாம் ரகசியங்கள் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம கையை பார்க்கும்போது டீட்டெயிலா தெளிவா அதனுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இது போல நெகட்டிவிட்டியான சைன் இருந்துச்சுன்னா அதை வந்து பாசிட்டிவிட்டியா மாத்துறதுக்கு, ஏன்னா ரேகைகள்லாம் மாறும், எல்லாம் ஒரே மாதிரியே இருக்காது சரிங்களா. அது ஒரு சில நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப சில ஒரு சில சின்ன சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டுனே இருக்கும் 6 மாசத்துக்கு 8 மாசத்துக்கு ஒரு தடவை. அப்ப அது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான். அது எப்படி அந்த சனிமேட்டை வந்து நமக்கு பாசிட்டிவான அமைப்பை மாத்துறதுக்கு என்ன ரெமடி பண்றது எல்லாமே நம்ம கையை பார்த்து தான் டீட்டெயிலா சொல்ல முடியும் என்று சொல்லி இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் பர்டிகுலரா சனிமேடு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, நீச்சமா இருக்கக்கூடியவங்க, நட்பு ரீதியில் இருக்கக்கூடியவங்க சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். உங்களால் முடிந்த உதவி, ஊனமுற்றவங்களுக்கு, வயசானவங்களாம் வந்து சனியின் காரகத்தில் இருக்கக்கூடியவங்க, உங்களால் முடிந்த உதவி என்பது நிச்சயமாக பண்ணலாம். துணிமணியோ உங்க சக்திக்குட்பட்ட விஷயங்களை பணங்களோ கொடுத்து உதவினாலே அந்த சனி பகவானுக்கு ஆசை என்பது முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னும் சிவ வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணா நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் கைரக பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து நியூமராலஜி சார்ந்த எந்த கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன் என்பது கொடுத்துருக்காங்க. தொடர்பு கொண்டு பேசுங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்க. மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பர்கனன். நன்றி, வணக்கம்.